சௌபி, என்ன இன்னைக்கு ஸ்நாக்ஸு? மழை பெய்யுதுல்ல, அப்பப்ப விட்டு விட்டு ஒரு மாதிரி காசியான கிளைமேட்டா இருக்கா, அதனால இந்த பட்டாணி சுண்டல் கிரேவிங்ஸ் மறுபடியும் வந்துருச்சு. என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் செய்யறத சாப்பிட்டு பார்க்கணும்னு இருக்கேன். அதனால அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா செஞ்சு தரியான்ட்டு. ஊற வச்சிருந்தாங்க பட்டாணி. ஸோ அதை தான் இப்போ செய்வோம். அதனால நான் சும்மா வெங்காயம்லாம் அரிஞ்சு ஹெல்ப்பிங் தான். குக்கிங் அம்மா தான் இன்னைக்கு. மெயின் குக்கிங் ஆன்டி தானே? இது அவங்க கிச்சன், அவங்க தான் மெயின் குக்கிங். நாங்களாம் சப் குக்கர். இல்லையே, உங்களை பல வாட்டி நான் ஹெல்ப்பரா பார்த்துருக்கேனே. ஆன்டி ஹெல்ப்பரா நீ மாத்திருக்கிய. அது வந்து இப்போ நான் மோமோஸ் செஞ்சா எங்க அம்மா ஹெல்ப்பரா மாறிடுவாங்க. அதாவது ஆன்டிக்கு தெரியாத டாபிக் ஏதாவது போனா நீ மெயின் குக். தெரியாதுன்னே அங்க ஒன்றும் கிடையாது. அதை வந்து நான் செஞ்சா ரொம்ப பிடிக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போண்டாவே நான் செஞ்சா ரொம்ப பிடிக்கும், நீ செஞ்சு தானுவாங்க. ராக்கி பாய் சிக்கன் 65 அந்த மாதிரி. அம்மாவும் சிக்கன் 65 செய்வாங்க, ஆனா அம்மாவை விட ராகேஷ் செய்யும் போது அது இன்னும் டேஸ்டா இருக்கும். பொடி பொடியா அறியணுமா, வெங்காயம் அரிஞ்சு தரேன் குடும்பம்னோடனே கண்டிஷன் ரொம்ப பொடியா அறியணும், ஓகேவா? எல்லா வெங்காயத்தையும் ஒரே மாதிரி அறியணும், ஓகேவா? அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கீங்களா? பொடியா இருந்துச்சுன்னா வாயில தட்டுப்படாது. சுண்டல் மட்டும்தான் நமக்கு வேணும். அது நம்ம செய்ய போகிறது சுண்டல். அதனால அந்த சுண்டலோட இதுதான் நம்ம வாயில இருக்கணும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் வரக்கூடாது, குழம்பு மாதிரி ஆயிடும். இது வந்து கண்ணில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸா கட் பண்ணுறோம். அதுக்காக சொல்லி கொடுத்து நைஸா கட் பண்ற ஒழுங்கு. தெரியாம நைஸ் இல்ல. இப்ப நீ தான் சொன்ன கண்ணில் தெரியாமலே நைஸா கட் பண்ண. கேஸ் பற்ற வச்சாச்சு. அவ்வளோதான். இனிமே சுண்டல் வேற லெவல்ல வரப்போகுது. சுண்டல் ரெடி ஆயிடுது. கலர்ஃபுல்லா இருக்குல்ல, மஞ்சள் அண்ட் பச்சை. உனக்கு பிடிச்ச கலர்னாலே அப்படிதான் இருக்கும். மஞ்சள், சிகப்பு, பச்சை, டார்க் ப்ளூ. ஏன்னா உங்க அப்பா டிராஃபிக் பிரவுன், மெரூன். என்ன அவங்க அப்பாவை கலாய்க்கிறியா நீ? மாம்பழ எல்லோ. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து ஃபேவரட் கலர் என்னன்னா ரெட்டு, மஞ்சள், பச்சைன்னு. நீயே சொல்லு, டிராஃபிக் சிக்னல் கலர் தானே அது. உங்க அப்பா டிராஃபிக் போலீஸ்னால நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அது மங்களகரமான கலர்ஸ், அது கூட தெரியல. ராக்கி பாய் அவங்க அக்காக்காக கிஃப்ட் வாங்கியிருக்காரு. ஆமா, பார்த்து வாங்கிடுவேன். அப்ப கிஃப்ட் இல்ல, கொரியர் சர்வீஸ். தேங்க்யூ. வாவ், கிடைக்காதுன்னு சும்மா சொன்னேன். பத்தியா, என் மினி உள்ளாக்காக என் தம்பி எனக்கு கிஃப்ட் பண்றான். நானும் அதான் சொன்னேன், அவன் முன்னாடியே உசாரா காசு வாங்கிடுவேன், ஒன்லி கொரியர் சர்வீஸ். தேங்க்யூ தம்பி. இது எனக்கு நானே வாங்கிட்டேன். என்னப்பா இது? லென்ஸ். இந்த ஆல்ரெடி ட்ரைபாட் இருக்க லென்ஸ்லாம் பத்தலையாப்பா உனக்கு? இங்க பாரு, ட்ரைபாட் என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டீங்க. ட்ரைபாட் வந்து இது வரைக்கும் சரியா இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு நல்ல ட்ரைபாட் என் தம்பி வாங்கி கொடுத்துருக்கான். ட்ரைபாடே இல்லைங்க, மோனோபாட். சோ இதோட லிங்க் கிடைச்சதுன்னா நான் வந்து கௌதம இந்த ஸ்கிரீன்ல பக்கம் உங்களுக்கு வச்சிடுறேங்க, வாங்கிக்கோங்க. இங்க பாத்தியா, ஹெட் எவ்வளோடா இது? நான் என்ன ஸ்கூல்ல படிக்கும் போது ஏமாத்திட்டாங்க போல ஆண்டி. இங்க பாருங்க, இத ஹெட்ன்றா. என்னெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது இததான் ஹெட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆளே கிடையாது. உங்க பையனை மறந்துட்டீங்க. அவன் போடுற வந்துருச்சா? உருளைக்கிழங்கு ஏன் போட்டேன் கலையா சொல்லு. உருளைக்கிழங்கு ஏன் போட்டேன்? உருளைக்கிழங்கு ஒண்ணு இருந்துதேன்னு போட்டு போய் சொல்ற நீ நிறைய. இது எதுக்கு போட்ட? அதுல ஒண்ணு இருந்துச்சேன்னு போட்டேன். சத்தியமா ஒண்ணு இருந்துச்சுன்னு தான் போட்டேன். நல்லா குழம்புன்னு வேக வச்சுட்டு நம்ம கடலை மாவோ இல்லை கான்ஃபிளவரோ ஊற்றுவோம் இந்த குழம்புக்காக. அது கூட இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஊற்றினா இன்னும் நல்ல குழம்பு வருமேன்றதுக்காக ஒன்று இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாது, பட்டாணியில போட்டுடலாம்னு போட்டிருக்கேன். மற்றபடி சுண்டல்ல எப்பவுமே நீங்க அதை போட மாட்டீங்க? எப்பவும் இருந்தா போடுவேன், இல்லைன்னா இல்லை. சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் நல்லா இருக்காதுல்ல. அந்த நல்லா இருக்கும் போதெல்லாம் போடுவாங்க, நல்லா இல்லாதப்பெல்லாம் உருளைக்கிழங்கு வீட்டுல இருந்துச்சுன்னா போடுவேன், இல்லைன்னா இதுக்காக வாங்கி போட மாட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு போடலாம், ஆனால் ஒரு 1/2 கிலோ பருப்பு வேக வச்சிருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். இதை அப்படியே நல்லா மசிச்சிடுவேன். அதில் அப்படியே கரண்டிலே நல்லா மசிச்சிடுவேன்.
அப்படி கிண்ணத்துல ஊற்றி சாப்பிடும்போது அந்த குழப்பு கொஞ்சம் வரும், அதுக்காக மட்டும்தான். நீ இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து விட்டுரு. இவன் எவ்ரி டைம் நான் சமைக்கும் போது நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் உங்க அம்மா போறதுல மிஸ் ஆகுது. அது என்னன்னு கேட்டுக்கோன்னு. அது என்னன்னு தான் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்ச அந்த ரெசிபியை ஒழுங்கா போடுறேன். அப்படிலாம் மறைச்செல்லாம் கிடையாது. ஒண்ணு இருந்தது போட்டேன், அவ்வளவுதான். இல்லாத கூட நிறைய செஞ்சு தரேன். இது போட கூட செஞ்சு தர, சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பிட்டு பாப்பா, அந்த டேஸ்ட் வராது அவ்வளவுதான். கண்டிப்பா வரும். திறந்துலாமா? வாங்க. நல்லா வந்துருச்சு. எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியை கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாம். பட்டாணி ஏற்கனவே உப்பு போட்டுருக்கேன், கொஞ்சமாக போடுறேன் வெங்காயம் வதங்கிறது. இப்போ வந்து ஒரு பெரிய பல்லு மலை பூண்டுன்னு சொல்கிற பூண்டு வந்து 10 பல்லு பொடியாக கட் பண்ணியிருக்கு. இது வந்து 3 பச்சை மிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போடுறேன். அது கூடவே பொடியாக கட் பண்ண 2 தக்காளி. கொஞ்சமாக கருவேப்பிலை. கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் போட்டுருங்க. இது வந்து தண்டு பகுதி மட்டும்தான் போட்டிருக்கேன். இலை பகுதி அப்படியே வச்சுருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி இந்த ஆனியனும் எதையும் லாஸ்ட்டாக தூக்கிக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், ப்ரௌன் தூள் தான் சொன்னேன். அது மஞ்சள் இருக்கு, மஞ்சள் தூள்னு சொன்னேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். அவ்வளோ எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் தான். கடைசியா போட்டது கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. ஓகே. எல்லாம் வந்து ஹெவியா இல்லை, 1/4 ஸ்பூன். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் எல்லா மசாலா போட்டு ஒரு புரட்டிட்டு இந்த வேக வச்ச பட்டாணி கொட்டிட வேண்டியது. இந்த 2 உருளைக்கிழங்கும் வேணும். இப்போ இந்த உருளைக்கிழங்க கத்தியில கரண்டியில கச்ச 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 கச்ச. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் உப்பு போடுறேன். போடுங்க. என்ன போடுறீங்க? கார்ன்ஃப்ளவர் மாவு திக்காக 2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் ஊற்றிடலாம். ஊற்றினாலும் கெட்டியாகும். தெரியுதா? இறக்க போகிறேன். கொஞ்சமாக வெங்காயம் தூவிட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட பட்டாணி சுண்டல் ரெடி. அப்போ ஒரு கரண்டியை ஊதி ஊற்றலான்னு இருந்துச்சியா? கொஞ்ச நேரம் கொடுத்து ஆற வச்சு ஊற்றலான்னு பார்த்தேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கை வரல இருக்கு. ஃபினிஷிங் டச். இது மேல வெங்காயத்தை போட்டாதான் அந்த கிரன்ச்சோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எப்படி பொடியா நறுக்கியிருக்கேனா? யாரு மூக்கு பொடியா? யாரு உங்களுக்கே தெரியாது. என் பொண்ணு. நலம்பாழ் என்னால். பட்டாணி சுண்டல் சுவையா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ போய் இந்த வெதருக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். அப்படியே க்ளவுடியாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ரெசிபி அம்மாவோட சேனல்லையும் இருக்குது, என்னோட சேனல்லையும் இருக்குது. இப்போ இந்த சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டாடா பாய், see you.